சரி, இதே பிள்ளைகளை இந்த மாதத்திற்கு தேவன் நமக்கு தந்த உடைய வார்த்தை ஏசாயா 58வது அதிகாரம். ஏசாயா 58வது அதிகாரம் 8வது வசனம். அப்பொழுது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இந்த 9 மாதங்கள் கர்த்தர் நம்மை காத்து இந்த 10வது அக்டோபர் மாதத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதத்தில் என்ன சொல்லுகிறார்னா, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சம் எழும்பும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை பார்க்கும்போது விடியற் கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். முதலாவதாக தேவன் நம்மோடு கூட சொல்லுகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய வெளிச்சத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஒரு புதிய பாதையில புதிய வெளிச்சத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார். அந்த புதிய வெளிச்சம் எப்படி இருக்கிறதா? ஓகே, கடந்த இரவுல நம்ம எல்லாரும் தூங்கி இருந்தோம் இல்லையா? இந்த இரவு எப்படி, இந்த இருள் இன்னைக்கு நம்ம வெளியே பார்த்தீங்கன்னா நமக்கு இருள் மறைந்து வெளிச்சம் வந்திருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த இருள் எப்படி மறைந்தது? இந்த இருள் எப்படி மறைந்தது என்றால், சூரியன் தூரத்துல உதயமாகிறதுனாலே இந்த இருள் என்ன செய்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாக மறைகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு நீங்க காலையில எழும்பி நீங்கள் எல்லாருமே தயாராகிட்டு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது எப்படி இருந்துச்சு? எல்லா இடத்துல இருட்டா இருந்துச்சு. ஆனா இப்ப நம்ம சபையிலிருந்து வெளியே பார்த்தோம்னா எப்படி இருக்கு? வெளிச்சமா இருக்கு. ஏன் வெளிச்சமா இருக்கு என்றால், சூரியன் உதயமாய் கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சம் மேலே வர மேலே வர மேலே வர இந்த நம்முடைய தேசத்துல இருக்கிற, இப்போ நம்மை சுற்றி இருக்கிற இந்த இருள் என்ன செய்கிறது? கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சோ அதே போலதான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான இருள்கள் இருக்கதான் செய்கிறது. குழப்பம் என்கிற இருள் இருக்கிறது. இந்த குழப்பம் என்கிற இருள் மகா பெரிய ஒரு இருள். ஏனென்றால் இருளிலே நாம் எப்படி என்ன செய்வது என்று அறியாமல் நாம் இருக்கிறோமோ, எந்த பக்கம் செல்வது, நான் எங்க ஸ்டெப் எடுத்து வைக்கிறது. நம்ம திடீர்னு கரண்ட் போயிடுச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? எல்லாருமே நின்ற இடத்துல இருந்து நம்ம செல்போன் அப்படியே தேடிக்கிட்டு இருப்போம். நம்ம செல்போன்ல லைட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தேவப்பிள்ளைகளே, இந்த இருள் என்பது எதை குறிக்கிறது என்றால், ஒரு நிச்சயமற்ற முடிவுகள், நிச்சயமற்ற வாழ்க்கை, நிச்சயமற்ற ஸ்டெப்ஸ். ஹல்லேலூயா. அப்போ தேவன் ஒரு புதிய வெளிச்சத்தை நமக்கு கொடுக்கிறார் என்றால், அந்த நிச்சயமில்லாத குழப்பங்கள் நம்மை விட்டு போயிடும். ஆமென். சங்கீதம் 112வது அதிகாரம் 112வது அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 112 4வது வசனம். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செம்மையானவர்களுக்கு இருளிலே என்ன செய்யுமா? வெளிச்சம் உதிக்கும். ஹல்லேலூயா. அப்ப தேவப்பிள்ளைகளே, நம்முடைய பாதைகள், நம்முடைய செயல்கள், நம்முடைய கிரியைகள் தேவனுடைய பார்வையிலே செம்மையானதா இருக்கும்போது தேவன் என்ன செய்கிறார்? நமக்கு புதிய வெளிச்சத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 9 மாதங்கள் நான் உன்னை நடத்தி விட்டேன், 10வது மாதத்திலிருந்து நீயே நடந்து கொள் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன செய்வோம்? ஹல்லேலூயா. நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது முதல் லெசன் நான் எடுத்து முடிச்சிட்டேன். ஓகே, இனிமே 2வது லெசன் வந்து நீங்களே படிச்சுக்கோங்க அப்படின்னு டீச்சர் சொன்னா எப்படி இருக்கும்? அல்லது ஒரு வேலையில நீங்க சேரும் போது முதல் நாள் உனக்கு எப்படி வேலை செய்யணும், இந்த மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இந்த கம்ப்யூட்டர்ல இதெல்லாம் எப்படி செய்யணும் நான் சொல்லிட்டேன், நாளையில இருந்து நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ அப்படின்னா போதுமா? எப்பவுமே நமக்கு ஒரு கைடு வேணும், ஒரு ஆலோசனை வேணும். நம்மை கூடவே இருந்து நடத்துவதற்கு நிச்சயமா நமக்கு ஒரு கவுன்சிலர் வேணும். அதுக்கு பேர் தான் ஒரு மேனேஜர், ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் அல்லது ஒரு டீம் லீடர். டீம் லீடர் சொல்லுவோம். ஏன்? எப்ப வேணா குழப்பம் வரும் டீம்ல.
எப்ப வேணா சந்தேகம் வரும், எப்ப வேணா பிரச்சனை வரும், எப்ப வேணா ஏதாவது ஒரு சேலஞ்சஸ் வரும். இவங்க என்ன செய்வாங்க, இவர்களால் செய்ய முடிந்த அளவுக்கு செய்துவிட்டு இதற்கு மேல அவர்களுக்கு என்ன டெசிஷன் எடுக்கிறது தெரியல, என்ன செய்யணும் தெரியல, அடுத்தது என்ன பண்ணணும் தெரியலன்னா நம்ம என்ன செய்வோம், டீம் லீடர் அல்லது மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம தேவப்பிள்ளைகள கர்த்தருடைய சமூகத்துல நாம என்னத்தை கேட்கணும், ஆண்டவரே 9 மாதமும் நீங்க ஒரு வெளிச்சத்துல என்ன நடத்திட்டீங்க, நான் பல முடிவுகள் எடுத்தேன், இது ஒவ்வொரு முடிவுக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க, ஒரு புதிய வெளிச்சத்தை வச்சு சரி மகனே இந்த முடிவுல நீ நடந்துச்சு, இந்த முடிவுல நீ நடந்துச்சேன்னு சொல்லி என் பாதையில வெளிச்சமா இருந்தீங்க. இந்த 10வது மாதத்திலையும் எனக்கு உடைய வெளிச்சம் வேணும் ஆண்டவரே கேட்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. தேவப்பிள்ளைகளே, அப்ப தேவன் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார், நமக்கு நல்ல வாய்ப்புகளையும் நமக்கு நல்ல தெளிவையும் கொடுக்கிறார். பயத்தின் ஆவியல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி, குழப்பத்தின் ஆவி இல்ல, தெளிந்த புத்தி உள்ள ஒரு ஆவியை கர்த்தர் கொடுக்கிறவராக. இரண்டாவதாக தேவப்பிள்ளைகளே, நம்முடைய சுக வாழ்வு துளிர்க்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கும்போது, அப்பொழுது விடியற் கால விளிம்பை போல வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளிர்த்து. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த மாதத்துல கர்த்தர் நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்துல நிச்சயமாய் ஒரு சுகத்தை கட்டளையிடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த உலகத்துல பார்க்கும் போது சரீர பிரகாரமான நோய்கள் வியாதிகளை விட மன ரீதியான நோய்கள் வியாதிகள் அதிகமா இருக்கு. டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ். அநேகர் நைட்டெல்லாம் நான் தூங்குறது இல்லைன்னு சொல்றாங்க, இரவு முழுவதும் நான் தூங்குறது இல்லை, எனக்கு தூக்கம் வராததுனால நான் புத்தகத்தை படிக்கிறேன், அல்லது நான் ஏதாவது நான் கூகுள்ல போயிட்டு ஏதாவது நான் தேடிக்கிட்டு இருக்கேன், நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சிலர் இல்ல நான் ஜஸ்ட் போன் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டா தெரியல, எனக்கு ஏன் தூக்கம் வரலன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஏன்னா அவனுடைய மூளை என்ன இருக்கல, இன்னும் ரெஸ்ட் ஆகல, மூளை இன்னும் ஸ்ட்ரெஸ்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ தேவன் என்ன சொல்லுகிறார், உங்களுடைய சுக வாழ்வு துளிர்க்கும். ஒரு ஆமென் சொல்லுமா? சங்கீதம் 103வது அதிகாரம், சங்கீதம் 103வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 103வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்கள். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன சொல்லுகிறாரு, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய குற்றங்கள் குறைகளை மன்னித்து கர்த்தர் என்ன செய்ய போறாராம், நமக்கு சுக வாழ்வை கொடுக்க போகிறார். நம்முடைய குடும்பத்துல பல சண்டைகள் இருக்கலாம், அது கூட ஒரு என்ன செய்யலாம், ஒரு நோயை போல குடும்பத்தில் இருக்கலாம். குடும்ப பிரச்சனைகள், நம்முடைய உறவுகளிலே பிரச்சனைகள், அது ஒரு நோயை போல நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா கர்த்தர் என்ன சொல்லுகிறார், நம்முடைய குடும்ப உறவுகளில், நம்முடைய வேலை செய்கிற இடத்துல, நம்முடைய சரீரத்துல, நம்முடைய ஆவியில, நம்முடைய ஆத்மாவில கர்த்தர் என்ன கொடுக்கிறார், இந்த மாதத்துல சுக வாழ்வை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க, ஏசாயா 58:8, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. இதுல என்ன முன்னாடி செல்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் இல்லை, என்ன முன்னாடி செல்கிறது, உன்னுடைய நீதி, நம்முடைய நீதி முன்பதாக செல்ல வேண்டும். கர்த்தருடைய பார்வையில நான் நீதியாய் வாழ்கிறேனா, நான் நியாயமாய் வாழ்கிறேனா, நான் நீதிமானாய் வாழ்கிறேனா, அதுதான் என்னை நடத்தி செல்லும். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வாரா, அவர் நம்முடைய பின்னாலே வருவார். மெய்யான மேய்ப்பன் என்ன தெரியுமா செய்வாங்க, பின்னாடி தான் வருவாங்க. முன்னாடி நடந்து போயிடுவாங்க, ஆடுகள்லாம் பின்னாடி ஓடி வரும். ஆனா மெய்யான மேய்ப்பன் என்ன தெரியுமா செய்வாங்க, ஆடுகளுக்கு முன்பதாக நடக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா,
ஏனென்றால் ஆடுகள் பின்னாடி வரும்போது அந்த ஆடுகளிலே கடைக்கோடியில் இருக்கிற ஆடுகள் தாக்கப்படலாம். அப்போ ஒரு மெய்ப்பெண் எல்லா ஆடுகளையும் முன்பதாக விட்டு அந்த ஆடுகளுக்கு பின்பாக எப்படி வருவாராம்? பாதுகாப்பா வருவார். அப்ப அவருடைய கண் எங்க இருக்கு? முதலாவது செல்லுகிற ஆடிலிருந்து கடைசி வரை செல்லுகிற ஆடுகளிலே அந்த மெய்ப்பெண்ணுடைய கண்கள் பார்வை இருக்கும். அல்லேலூயா. அப்ப தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய நீதியை முன்னாடி அனுப்பிட்டு அவர் என்ன செய்கிறாரா? கோலோட தடியோட நமக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் சிறு வயதா இருக்கும் போது, நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஒரு நபர் அவர் என்ன செய்வார்னா, இப்படி நல்லா பேசிக்கிட்டே இருப்பாரு, திடீர்னு மயங்கி கீழே விழுந்துருவார். திடீர்னு மயங்கி கீழே ஒரு மாதிரி கை கால் இருந்துக்கும். வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்பார், பைக் ஓட்டிக்கிட்டே இருப்பார். ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மயங்கி அப்படியே கை கால் அப்படியே ரன்னிங் மைண்ட்ல அப்படியே கீழே விழுவார். வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு, நல்லாதான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. ஆனா அவருக்கு தெரிஞ்சிடும். அவர் சொல்லுவார், அவர் கையை அப்படி தூக்கி எடுக்கிற மாதிரி ஆகுதுன்னு சொல்றதுக்குள்ள அப்படியே செய்வார். அப்படியே கை கால் இழுத்து அப்படியே மயங்கிடுவார். அநேக முறை நான் கண்ணால பார்த்தேன். இந்த நபரோட கர்த்தர் அதுக்கப்புறம் அவருக்கு பூரண சுதந்திரம் கொடுத்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் அந்த நபரோட பைக்ல போகும்போது நான் எப்பவுமே பைக் ஓட்டவே மாட்டேன். என்ன செய்ய மாட்டேன்? எப்பவுமே பைக்கை ஓட்டவே மாட்டேன். ஒரே ஒரு முறை நான் பைக் ஓடி போகும்போது பின்னாடி இருக்கிற மைண்ட் கரெக்டா இந்த எஸ்ஆர்பி டூல்ஸ் கிட்ட பைக்ல போய்கிட்டே இருக்கேன். அப்படியே இவரு என்கிட்ட சொல்ல முடியாது, எனக்கு பைக் சொல்ல முடியாது. அப்படியே சாஞ்சிட்டாரு. நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரன்னிங் பைக்ல அப்படியே கீழே தூங்கிட்டாரு பைக்ல. நான் டக்குன்னு பிரேக்கு போட்டு நான் நிக்கிறதுக்குள்ள என்னால சமாளிக்க முடியல. அவரும் கீழே விழுந்து, அவர் மேல பைக் விழுந்து, பைக் மேல நான் விழுந்து. அப்புறம் என்னால் அந்த பைக்கை தனியா தூக்க முடியாம இவரு மாட்டிக்கிட்டு, நான் இவரு வாங்கி நான் இவரை கவனிக்கிறதா, பைக்கை தூக்குறதா. அதுக்கப்புறம் 2-3 பேர் எல்லாம் ஓடி வந்து என்ன செய்யறாங்க? பைக்கை தூக்குறாங்க. ஷர்ட்லாம் மாட்டிக்கிச்சு. நான் கிழிச்சு எடுத்து கடைசியில் கொஞ்ச நேரத்தில் அவரை காப்பாற்றணும். அதோட அவர் எப்ப என் கூட வந்தாலுமே பைக்கை அவரு தான் ஓட்ட சொல்லுவேன். ஏன் தெரியுமா? அவர் பைக்கை ஓட்டும் போது அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட நான் பின்னாடி இருந்து டக்குன்னு பைக் என்ன பண்ணலாம்? பிரேக் பிடிச்சி ஸ்டாப் பண்ணலாம், பைக் ஆஃப் பண்ணலாம். யாராவது இவரை நான் என்ன செய்யலாம்? பிடிச்சு கொள்ளலாம். ஒரு பொல்லாத மனுஷன் எனக்கே அந்த சிந்தனை வரும்போது, நீதியுள்ள நியாயாதிபதியாக கிருபையுள்ள தயவுள்ள இரக்கமுள்ள நம்முடைய அப்பாக்கு, நம்முடைய இயேசு ராஜாக்கு எவ்வளோ பாதுகாப்பு உணர்வு நம்ம குறித்து இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுமா? ஹல்லேலூயா. இந்த அக்டோபர் மாதத்துல கர்த்தர் எப்படி வர போறாரு? நீங்க போகும்போதெல்லாம் உங்க பின்னாடியே வர போறாரு. வேற யாரும் உங்களை ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பின்னதாக முதல்ல உங்களை ஃபாலோ பண்ணி வர்றது நம்முடைய நீதி உள்ள கர்த்தர். வேற எந்த தீமை உள்ளவர்களும் உங்க ஃபாலோ பண்ணி பின்னாடி வருவாங்க, ஆனா நெருங்க முடியாது. ஏன்னா அவர்கள் பின்னே நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் உங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் கர்த்தருடைய கண்கள் காணப்படுகிறது. யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21வது வசனத்துல நம்ம வாசித்து பார்க்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்தரத்தில் நடக்கிற காலங்களிலே தேவன் அவர்களோடு எப்படி இருந்தாரா? பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக அவர்களை விட்டு விலகாமல் கூடவே இருந்தார். இந்த பார்வோன் அவர்களை துரத்தி வரும்போது தெளிவாய் வேதம் அழகாய் சொல்லுகிறது, முன்பதாய் சென்று கொண்டிருந்த கர்த்தருடைய அந்த பிரசன்னம், அந்த மேக ஸ்தம்பம், தேவதூதர்கள் அப்படியே என்ன செய்வாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பதாக வந்தார்கள். பார்வோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நெருங்க விடாத அளவுக்கு இவர் ஒரு அக்கினி ஸ்தம்பமா என்ன செய்தாராம்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இந்த பார்வோனுக்கும் அவருடைய சேனைகளுக்கும் நடுவுல ஒரு மதிலை போல கிட்ட வரவிடாம பார்த்துக்கிட்டார். அவர் ஆமென் சொல்லுவோம். நம்ம ரோட்ல எல்லாம் பார்க்கிறோம், ஏதாவது ஒரு சண்டை ஆச்சுன்னா யாராவது ஒருத்தர் எகிரி ஒருத்தர் பயங்கரமா வீரமா அடிக்க போவான். அப்ப நடுவில் என்ன செய்வாங்க? யாராவது ஒருத்தர் உள்ள போயிட்டு அடிக்கிறவன்ட்டையும் அடிவாளர்கிட்டையும் நடுவில் நின்று இவர் என்ன செய்வாரு? விலக்கி விடுவார். அல்லேலூயா.
சில நேரத்துல பிள்ளைகள் நம்ம வீட்டுல விளையாடிட்டு இருக்கும்போது சண்டை போட்டுப்பாங்க, மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க. உடனே தாய் தகவல் என்ன செய்வாங்க, 2 பேரையும் 2 கையால இப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ராமேன்னு சொல்லுவோமா? அதே போலதான் இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை எல்லா தீங்குக்கும் விலக்கி உங்கள் பின்னாக வந்து சகல தீங்கும் உங்களை நெருங்காதபடிக்கு அவர் உங்களை நடத்த போகிறார். அப்ப இந்த மாதத்துல 3 காரியங்கள், ஒரு புதிய வெளிச்சத்தை கர்த்தர் இந்த மாதத்துல உங்க வாழ்க்கையில கொடுக்க போகிறார். 2வது தேவ பிள்ளைகளே, சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க செய்ய போகிறார். 3வதாக தேவன் உங்களுக்கு முன்னும் பின்னும் சென்று கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்த போகிறார். ஆமென் சொல்லுவோமா?